வெங்கடேசன் அவர்கள் எழுதிய காவல் கோட்டம் முதல் பதிப்புக்கான ஆசிரியர் குறிப்பு. பாட்டி தன் கதைகளின் ஊற்றுக்கண்ணை திறந்து விட்டவள். அவள் சொன்ன கதைகளை பொழுதெல்லாம் கேட்டு தெரிந்த பாலியம்தான் வாழ்வில் மகிழ்ச்சியான பருவம் என்று தோன்றுகிறது. அதை உன்னதமாக்குவதற்காகவே நினைவு மறைந்தும் மறையாத ஓர் அபூர்வ பெருவழியில் வைத்து அழகு பார்க்கிறது காலம். இப்போது யோசித்து பார்க்கிறேன். அவை வெறும் கதைகள் அல்ல, கதையும் வரலாறும் கிளைபிரியா முதுமொழியில் சொல்லப்பட்டவை. அம்மொழியில் முளைத்து என் போக்கில் வளர முயன்ற ஆசைதான் இது. கள்ள நாட்டின் வேர்கள் எல்லாம் பாளையப்பட்டுகளின் வரலாற்றோடு பின்னி பிணைந்தே இம்மண்ணில் இறங்கியுள்ளன. நாடுகளை வணங்கி மேய்த்து திரிந்த கோட்டமும் அணைந்து அடக்கி உயர விளையாட்டாக்கிய கோட்டமும் பண்பாட்டில் எதிரெதிர் முனைகளில் நின்றாலும் ஒரே நிலத்தில் வாழ நேர்ந்தபோது முரண்களை சமன் செய்தே வந்திருக்கின்றன. ஜல்லிக்கட்டு தமிழரின் பண்பாட்டு கூறாக பாரம்பரியமாக இன்றும் தொடர்கிறது. இடையில் வந்த தொட்டி கொடுப்பு தொடர்வாரற்று காலத்தில் தொலைந்து போனது. பாளையப்பட்டுகள் முழுவதும் நான் அலைந்து தெரிந்தபோது மனதில் எஞ்சியது அவலத்தின் பெரும் சித்திரம் மட்டுமே. தூசி படிந்து துருவேறிய போர்வாளை சாமி அறைக்குள்ளிருந்து தூக்கி வந்து உங்களுக்காகத்தான் வெளியில் எடுத்து காட்டுகிறோம் என சொல்லி கொடுத்தவர்களின் கண்களில் பெருமிதத்தின் ஒளி அணைந்திருந்தது. பாளைய வீடுகளின் உள் அடுக்குகளில் ஓலை கூரைக்குள் ஒடுங்கி கிடக்கும் ஜக்கம்மாள், பாளையத்தின் கோட்டை வாசலில் உள்ள மசூதியில் தொழுகை நடத்தும் முஸ்லிம்கள், அதே தெருவில் கவரடப்பு என்னும் சுண்ணச் சடங்கை செய்யும் கள்ளர்கள் என காலம் எத்தனையோ பெருவள்ளத்துடன் இந்த தெருவை ஓடி கடந்து சென்று விட்டது. உருண்டோடிய கூழாங்கற்களில் படிந்துள்ள கதைகள் 1000. லாடக்கட்டைகளுக்கு இடையில் சிந்துக்கள் வரிவோடி கிடந்த வேட்டின் அலமாரியில் கட்டுக்கட்டாய் இருந்த பேப்பர்களை எல்லாம் அள்ளி போட்டு தேடினோம். பள்ளிக்கூடத்து பிள்ளைகளை அனுப்பாத கள்ளநாட்டு அப்பன்களை போலீஸ் ஸ்டேஷன் படுக்கையில் வைக்க சொல்லி உபாத்தியாயினி இன்ஸ்பெக்டருக்கு எழுதிய ரிப்போர்ட் ஒன்று கிடைத்தது. 10/10/1920 என்று தேதியிடப்பட்டிருந்த அந்த மக்கிய தாளின் வழியேதான் என் பயணம் துவங்கியது. ஏறக்குறைய 10 ஆண்டுகள் முடிந்துவிட்டன. கீழ்குயில் குடி பற்றி வரலாற்று ஆய்வு நூல் ஒன்று எழுதும் முயற்சியில் ஈடுபட்டிருந்ததால் அதன் சாயலில் ஒரு கிராமத்தை உருவாக்க நினைத்தேன். அமணமலையின் தென்மேற்கு இடத்தை தேர்வு செய்த மறுகணமே கள்ளநாடு முழுவதும் நான் பார்த்த கேட்ட கதைமாந்தர்கள் அனைவரும் அங்கு வந்து சேர்ந்தனர். மரம் வெட்டி மொட்டு தோண்டி நிலவாகை சமப்படுத்தி வீடு போட்டு ஓலை வேய்ந்து முடிந்ததும் பெரியாம்பளைகள் மந்தையிலே வந்து உட்கார்ந்து கதை சொல்ல துவங்கினர். கதை களை கட்டியது. எல்லாம் மக்களின் கதைகளே. அவர்களே அதன் நாயகர்கள். கதைகளோடு தான் காலமெல்லாம் அலைகின்றனர். அதாவது வெங்கடேசா என்று சொல்ல ஆரம்பித்து கால நேரங்களை கடந்து சொல்லிக்கொண்டே இருந்தனர். சாவடி திண்ணையில், மந்தையில், கிணற்றடியில், ஆலமரத்தடியில் என எங்கும் அமர்ந்து அவர்கள் சொன்ன கதைகள் வெறும் கதைகள் அல்ல. அவைதான் அவர்களின் வாழ்வு, வரலாறு, அடையாளம் எல்லாமும். மிஷினரிகளின் ஆவணங்கள், அரசின் ஆவண காப்பகங்களில் உள்ள தரவுகள், எழுதப்பட்ட வரலாற்று நூல்களில் கிடைக்கும் தகவல்கள், ஊர்கள் தோறும் மக்களின் நினைவுகளில் கொட்டி கிடக்கும் செய்திகள் என எல்லாவற்றையும் தேடி அலைந்தேன். எல்லா தரவுகளுக்கும் ஆவணங்களுக்கும் ஊடே உண்மையை பற்றி நடக்கவே இதில் முயற்சித்தேன். அது வாழ்வின் வழித்தடத்திற்கு கொண்டு வந்து விட்டது. பாதையை வந்தடைந்த பின் நம்மை அழைத்து செல்வது நம் கால்கள் மட்டுமல்ல. இதன் முதல் பாகத்தில் வரும் அனைத்து மாந்தர்களும் நிகழ்வுகளும் உண்மையே. கன்னிவாடிப்பாளைய மூக்குப்பொறி மைசூர் போருக்கு 16,000 வராகன் கொடுத்தது என்பது முதல் ருஸ்டம் கானுக்கு காதுவலி என்பது வரை உண்மையான வரலாற்று தரவுகளால் ஆனது. சந்திரஹாசமும் சாளுவ கட்டாரியும் உண்மையே. எனினும் நிகழ்ச்சிகளை பின்னிச் செல்லும் சரடாக அவை பயணிக்கும் பாதையை மட்டும் புனைவாக உருவாக்கியுள்ளேன். முகமதிய தெலுங்கு கதாபாத்திரங்கள் அன்றைய காலத்தின் குரலாக பேசுகின்றன என்பதை வாசகர்கள் புரிந்து கொள்வது கடினமல்ல என்று நம்புகிறேன்.
19ஆம் நூற்றாண்டில் மதுரையிலிருந்து மதராஸ் வர மாட்டு வண்டி பயணத்துக்கான செலவுத்தொகை என்ன என்பதில் தொடங்கி கள்ள நாட்டில் நடைமுறையில் இருந்த குற்றங்களுக்கான தண்டனை சட்டம் என்ன என்பது வரை, கங்காதேவியின் மதுரா விஜயத்தில் உள்ள பாண்டியனுடைய வாளின் பெயர் என்ன என்பதிலிருந்து களவின் போது தும்மல் வராமல் இருக்க கைமருந்து என்ன என்பது வரை அத்தனையையும் சேகரிக்க, உறுதிப்படுத்த நட்பும் தோழமையும் கொண்ட பெரும் வட்டம் என்னை சுற்றி செயல்பட்டது. எனக்கு துணையாக, ஆதரவாக, பல நேரங்களில் என்னிலும் வேகமாக செயல்பட்ட அவர்கள் அத்தனை பேரையும் இந்த நேரத்தில் நினைவால் வணங்குகிறேன். நாவல் எழுத துவங்கியதிலிருந்து இன்று வரை எனக்கு உதவியாக இருக்கும் மனைவி கமலாதேவிற்கும், மதினி மீனாவிற்கும், தங்கைகள் கலைமதி, ஈஸ்வரி, கோகிலாவிற்கும், அம்மா, அப்பா, அண்ணன் சதீஷ் மற்றும் குழந்தைகள் சாருமதி, தமிழினி, யாழினி, நிகிதா, நித்தின் ஆகிய அனைவருக்கும் என் அன்பும் பிரியமும். சு. வெங்கடேசன். 8 டிசம்பர் 2008. மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.